ஏன் இந்த நோன்பு? கடவுள் விளக்குகிறான் இந்த நோன்பு எதற்காக என்று. எதற்காக? இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்காக நோன்பு எதற்கு கடமையாக்கப்பட்டது? அது திருமறை. இறைவன் பதில் சொல்கிறான். இந்த ரமலான் மாதத்தில் தான் திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது என்ற ஒற்றை வரியில் முடித்து விடவில்லை. இது எப்படிப்பட்ட குர்ஆன் என்று சொன்னால், இந்த குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மனித குலத்திற்கு வழிகாட்டியாக வந்த வேதம். இந்த குர்ஆன் தான் மனித குலத்திற்கு வழிகாட்டி, இது முஸ்லிம்களுக்கு வழிகாட்டி அல்ல. எனவேதான் வமா ஹுவ இல்லா ஸிக்ருல் லில் ஆலமீன், இது உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு அருட்கொடை என்று திருமறை பதிவு செய்கிறது. இந்த திருமறை பதிவு செய்வது ஒரே இறைவன் என்று சொன்னால் ரஹ்மத்துல் முஸ்லிமீன் என்று சொல்லவில்லை, ரஹ்மத்துல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் என்று இறைவனை சொல்கிறார். ரப்புல் ஆலமீன் என்று சொன்னால் உலக மக்கள் அனைவருக்குமான கடவுள். நபிகள் நாயகம் வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன், உலக மக்கள் அனைவருக்கும் அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர். எனவே நபிகள் நாயகம் உலக மக்கள் அனைவருக்குமானவர், இறைவன் உலக மக்கள் அனைவருக்குமானவன் என்று சொன்னால் இந்த குர்ஆன் உலக மக்கள் அனைவருக்குமான வந்த வேதம். எனவே இந்த வேதத்தை இறைவன் அருளி இருக்கின்றான். திருமறை சொல்கிறது எதற்காக இந்த நோன்பு? இந்த குர்ஆனை உங்களுக்கு அருளியதற்காக. இந்த குர்ஆன் மனித குலத்திற்கு அருளாக வந்த வேதம். அது முதலாக தன்னை குறித்து குர்ஆன் சொல்கின்ற அறிமுகம்.